ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்லேருந்து வேலை பார்க்குற எல்லா வெளிநாட்டவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, PACI மை ஐடென்டிட்டி ஆப் பற்றியும் ஃபேக் ஆத்தென்டிகேஷன் வார்னிங் பற்றியும் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஒரு முக்கியமான அலர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது உங்களுடைய சிவில் ஐடி, பேங்க் ஓடிபி, சிம் கார்டு இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய விஷயம். PACI டிபார்ட்மெண்ட் என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மை ஐடென்டிட்டி ஆப் மூலமாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கணும். அன்னோன் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணக்கூடாது. அன்னோன் ரெக்வஸ்ட்டை ஏன் அப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெளிநாட்டு தொழிலாளர்கள், ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இவங்ககிட்டலாம் நேரடியாகவே சைபர் ஃப்ராடு நிறைய நடக்குது. நீங்கள் அந்த அன்னோன் ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேரில் இருக்க சிம் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், கான்ட்ராக்ட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஃப்ராடு எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிவில் நம்பர் அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் அவங்க அந்த மை ஐடென்டிட்டி ஆப்பில் லாகின் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், டூ யூ அப்ரூவ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு. டூ யூ அப்ரூவ் ஆத்தென்டிகேஷனை நீங்கள் யோசிக்காமல் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரில் இருக்க சிம் கார்டு, ஆன்லைன் ஆக்சஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க. அன்னோன் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் லைன் ஓப்பன் ஆகிடும். சிம்மை யூஸ் பண்ணி ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பேங்க் ஓடிபி எல்லாமே அவங்களுக்கே போகும். உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சரும் அவங்களுக்கே போகும். சிவில் ஐடி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஆன்லைன் சர்வீசஸுமே அவங்களுக்கு ஆக்சஸ் ஆயிரும். வெளிப்படையாக சொல்லணும்னா முழு ஐடென்டிட்டியும் அவங்ககிட்ட போயிடும். அதனால தான் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்காத ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணக்கூடாது. அன்னோன் டிவைஸ், அதாவது தேவையில்லாத டிவைஸ்ல இருந்தோ தேவையில்லாத நம்பர்ல இருந்தோ உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஆத்தென்டிகேஷன் ரெக்வஸ்ட் டீட்டெயில்ஸை செக் பண்ணணும். அதை டிவைஸ் நேம், லொக்கேஷன், டைம், ரெக்வஸ்டர் ஐடி இது எல்லாமே மேட்ச் ஆகலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடணும். மை ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய டிஜிட்டல் சிவில் ஐடி தவறானவங்க கையில் போனால் உங்களோட லைஃபே ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபியை நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. ரெக்வஸ்ட் வந்தால் யார் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிறணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடிபி கேட்டால் கூட நீங்கள் சொல்லக்கூடாது. எந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலும் அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணக்கூடாது. எப்பயுமே உங்களுடைய ஃபோன், சிம் கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். தேவையில்லாத லிங்க் எதையுமே ஓப்பன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க் வரும், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் கூடவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ராடு வேலை பார்க்குறவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வேலைக்கு வந்த தொழிலாளர்கள், அப்புறம் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், கம்பெனி லேபர்ஸ், ஆன்லைன் சர்வீஸுக்கு ஐடியா இல்லாதவங்க, இங்கிலீஷ் அப்புறம் அரேபிக் படிக்க தெரியாதவங்க இவங்க எல்லாரையும் தான் இந்த ஸ்கேமர்ஸ் அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. சப்போஸ் தெரியாமல் நீங்கள் அந்த அன்னோன் ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க PACI ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். சிவில் ஐடி டிஜிட்டல் லாக் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். மொபைல் கம்பெனிக்கு சிம் ரீவெரிஃபிகேஷன் கொடுக்கணும். பேங்க்ல இருந்து போன் பண்றோம், உங்க ஓடிபி சொல்லுங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. அப்புறம் போலீஸ் இல்லைன்னா சைபர் கிரைம் இவங்ககிட்ட போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணிடணும். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண 1 மணி நேரத்துல ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள் குறைஞ்சிரும். இது சாதாரண வார்னிங் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மை ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஃப்ராடு கேஸ் குவைத்ல அதிகமா நடக்குது. நீங்க பண்ற ஒரே ஒரு கிளிக்னால உங்களுடைய முழு ஐடென்டிட்டியுமே இன்னொருத்தர் கையில போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தெரியாத ரெக்வஸ்ட் வந்தா ரிஜெக்ட் பண்ணிருங்க. உங்க மொபைலுக்கு வர ஓடிபியை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. லிங்க் எதுவும் வந்தாலும் நீங்க ஓபன் பண்ணாதீங்க. நீங்க எதுவும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா லிங்க் மூலமா ஓபன் பண்ணாதீங்க. அபிஷியல் ஸ்டோர்ல இருந்தா மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குவைத்ல வேலை செய்யற எல்லா வெளிநாட்டவருக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.